தேர்தல் பிரச்சாரங்களுக்கு போனால் அநேகமா மக்கள் 2-3 நாட்களுக்கு அந்த பயத்திலிருந்து மீள்வது பெரிய சவாலான காரியமாக மாறிவிடும் போலத்தான் தெரிகிறது. பயங்கரமான பூதங்களை எல்லாம் உருவாக்கி விடுறாங்க. மீண்டும் வரிசையில் நிற்க போறீங்க, நாள் கணக்கா வரிசையில் நிற்க போறீங்க. ஞாபகம் இருக்கா வரிசையில் நின்றது? கேஸ் வெடிக்க போகிறது, அன்ருகுமார் ஆட்சிக்கு வந்தா பழி வாங்க போகிறார், நாடு ஸ்திரத்தன்மையை இழந்துவிடும். இப்படி பயங்கரமான பூதங்களை எல்லாம் உருவாக்கி விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வர்றதுக்கு சொன்னார், மின்சார கதிரையில் இருத்தப் போகிறார்கள்னு வாக்கு சேகரித்தார். அடுத்ததாக கோட்டாபய ராஜபக்ச அவர் வரும்போது நாட்டை காப்பாற்ற வேண்டியிருக்கு, நாடு பெரிய ஆபத்தில் இருக்குன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தார். இப்படி பல பூதங்களை கிளப்பி விட்டு தான் கடந்த காலங்களிலேயும் தேர்தல் நடந்திருக்கு. இப்போ தேர்தல் பிரச்சார மேடைகளில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அச்சமான நிலைமைகள் குறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது தவிர அன்ருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியானால் பழிவாங்க தொடங்குவார், நாடு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலையை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்றெல்லாம் இப்போ ரணில் மற்றும் சஜித்தினுடைய மேடைகளில் பல்வேறுபட்ட பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதமாக அண்மையில் 3 தொலைக்காட்சி நேர்காணல்கள் நடந்தது. பிபிசி, ITN மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட். இந்த 3 நேர்காணல்களிலும் அன்ருகுமார் திசாநாயக்க சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. இந்த பொருளாதார நெருக்கடியினுடைய பின்னணியில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய பங்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில தரவுகளை கூட அவர் முன்வைத்திருக்கிறார். இது குறித்து விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம். ரணில் விக்ரமசிங்கவினுடைய மேடையிலும் சரி, சஜித் பிரேமதாசவினுடைய மேடையிலும் சரி, இப்போ ஒரு பூதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சஜித் பிரேமதாசவினுடைய மேடையில் பார்த்தீங்கன்னா, அன்ருகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு பயங்கரமான சூழ்நிலை உருவாகும், பொருளாதாரம் மீண்டும் சரிவை நோக்கி போகும், நாடு ஸ்திரத்தன்மையை இழந்துவிடும் என்றெல்லாம் கூட பல விஷயங்கள் சொல்லப்படுது. அதுக்கு ஒரு உதாரணம், பாட்டலி சம்பிக்கரானவக்கு அண்மையில் நடந்த தேர்தல் கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது சொல்றாரு, ஒரு புதிய அலை ஒன்று உருவாகி இருக்கிறது. 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள், அந்த இளைஞர்களுக்கு நாட்டின் கடந்த காலம் குறித்து ஒரு வெறுப்புணர்வு ஊட்டப்பட்டிருக்கிறது. குறுகிய காலத்துக்குள்ள இது மாதிரி சமூக ஊடகங்களினூடாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய அலை காரணமாக இதுக்கு பயந்து 30 வருஷங்களாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்தவர்கள் 350 பில்லியன் ரூபாயை மீள பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாடுகளிலிருந்து $1 முதலீடு கூட கிடைக்காது. அப்படி கிடைக்காம போனால் நாடு மீண்டும் பழைய நிலைக்கு தள்ளப்படும், மீண்டும் வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். அடுத்து ரணில் விக்ரமசிங்கவினுடைய மேடையில் பார்த்தீங்கன்னா 2 விதமான பயங்கரமான விஷயங்கள் உருவாக்கப்படுது. ஒன்று NPP, மற்றது அன்ருகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தால் மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை நாட்டுக்கு உருவாகும் என்கிற விஷயம் சொல்லப்படுகிற அதே நேரத்தில் மக்களை பயமுறுத்துகிற ஒரு விஷயமும் நடக்கிறது. நீங்கள் வரிசையில் நின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? கேஸ் சிலிண்டர்கள் வெடித்தது ஞாபகம் இருக்கிறதா? ஆக நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வராமல் போனால் கேஸ் சிலிண்டர்கள் வெடிக்கும் அப்படின்னு ஒரு பயமுறுத்தக்கூடிய விதத்தில் தான் தேர்தல் பிரச்சார மேடைகளில் உரைகள் நிகழ்த்தப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. செப்டம்பர் 21 වෙනිදා ගිහින් ගෑස් සිලින්ඩරේ ළඟින් කතිර ගහන්න. කතිර ගැහුවේ නැත්නම් ගෑස් සිලින්ඩරේ පුපුරනවා, රටත් පුපුරනවා. மீண்டும் வரிசையில் நிற்க போறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க ஒன்றை மறந்திருக்கக்கூடும். இப்பவே மக்கள் வரிசையில் நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். பாஸ்போர்ட்டுக்காக மிக நீண்ட ஒரு வரிசை இப்போது இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரை விட அதிக தூரம் மக்கள் வெயில் மழை என்று பாராமல் நீண்ட வரிசையில் நிற்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தால் தெரியும், இரவு அந்த இடத்திலேயே திண்ணைகளில் உறங்கி கொண்டு அந்த இடத்துல வரிசையில் நின்று கொண்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். என்னுடைய யூடியூப் சேனலில் இது குறித்த ஒரு முழுமையான வீடியோ பதிவை இட்டிருந்தேன். அண்மையில் சுதந்திர கட்சியினுடைய 75வது ஆண்டு நிறைவு நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக உரை நிகழ்த்துவதற்காக அழைக்கப்பட்டவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதுதான் மஹிந்த அமரவீர ஒரு விஷயம் சொல்றாரு. LTT அமைப்பும் JVPயும் இந்த நாட்டுக்கு ஏற்படுத்திய பெரும் அழிவுதான் நாட்டில் கடன் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது. அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் கடன் பெற்றிருக்கவே தேவையில்லை. ஆக LTT JVPயும் தான் இந்த நாட்டை அழித்தார்கள் என்று சொல்லி மஹிந்த அமரவீர அங்கு உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி வேட்பாளருக்கு முன்னிலையில் ජනතා විමුක්ති වෙනමුණයි ඒ කර දැවැන්ත විනාශේ ප්‍රතිඵලයක් විදියට තමයි අපිට ණය වෙන්න වෙලා තියෙන්නේ.
இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மும்முனை போட்டியில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தரப்பிலும் சஜித் பிரேமதாசவினுடைய தரப்பிலும் அனுர்குமார திசாநாயக்க குறித்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அச்சம் குறித்து சில தெளிவான விளக்கங்களை அனுர்குமார திசாநாயக்க ITN BBC நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார். அதை நாங்கள் அடுத்து சுருக்கமாக பார்க்கலாம் அவர் என்ன சொல்லுகிறார்னு சொல்லி. முதல்ல ITNக்கு அவர் வழங்கிய நேர்காணலில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஜேவிபியினுடைய கடந்த காலம் ரொம்ப அச்சப்பட வைக்கிறது, இது குறித்து மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருக்கிறது, இது குறித்து அதிகமாக மேடைகளில் பேசப்படுகிறது அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அனுர்குமார திசாநாயக்க சொன்ன பதில், இது கடந்த காலம் குறித்த பயம் அல்ல, இப்போது ஏற்படுத்தப்படக்கூடிய பயம், இது எதிர்காலம் குறித்த பயம். என்ன சொல்றாங்க மேடைகளில், நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டுவிடும், அடுத்ததாக பழி வாங்குவார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படின்னு சொல்லி எதிர்காலம் குறித்த ஒரு பயத்தை தான் இப்போ மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக நாங்கள் ஒருபோதும் யாரையும் பழி வாங்க மாட்டோம் அப்படிங்கிறத உறுதியாக அனுர்குமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கிறார். அதில் முக்கியமாக நாட்டினுடைய வரலாறை எடுத்து பார்க்கிற போது இந்த அச்சம் ஏற்படக்கூடும். ஏன்னா 1977 கூட இது நடந்திருக்கிறது. ஒரு வெற்றிக்கு பிறகு தோல்வி அடைந்தவர்களை மிக மோசமாக பழிவாங்கினார்கள். போலீசாரை போலீஸுக்குள்ளேயே மட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு வீடுகளை தீக்கிரையாக்கினார்கள். தோல்வி அடைந்தவர்கள் மீண்டும் எழ முடியாதபடி அவர்கள் தாக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் பல சம்பவங்கள் வரலாற்றில் நடந்திருக்கிறது என்று சொல்லி அவர் ஞாபகப்படுத்தி கொண்டு, ஆனால் இந்த முறை தாங்கள் வெற்றி பெற்றதுக்கு பிறகு ஒரு சிறப்பான முன்னுதாரணமாக நடந்து கொள்ளப் போகிறோம், எங்களுடைய வெற்றி கொண்டாட்டம் அதற்கான முன்னுதாரணமாக இருக்கும். வெற்றிக்கு பிறகு தங்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள், எதிர்த்தரப்புக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் சொல்லி எல்லோரையும் ஒன்றிணைத்து கொண்டுதான் இந்த பயணத்தை மேற்கொள்வோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் முடிக்க வேண்டிய சில கணக்குகள் உண்டு. அது பழிவாங்கல் அல்ல. மக்கள் சொத்துக்களை கொள்ளையடித்தவர்கள், குற்றமிழைத்தவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது. உதாரணமாக லசந்த விக்ரமதுங்க கொலை, கீத் நோயரினுடைய கொலை, கடற்படை வீரர்களால் திருகோணமலையில் 11 மாணவர்கள் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம், இது குறித்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். ஈஸ்டர் தாக்குதல், இப்படி பல்வேறுபட்ட சம்பவங்கள் குறித்து விசாரணைகளை நடத்தி அதற்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கணக்குகளை முடிக்க வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். இதெல்லாம் தனிப்பட்ட பிரச்சனைகள் அல்ல, அந்தந்த காலப்பகுதிகளில் நடந்த பயங்கரவாதம் இது அப்படின்னு சொல்லி அனுர்குமார் திசாநாயக்க ITNல நடந்த தொலைக்காட்சி நேர்காணலின் போது குறிப்பிட்டிருந்தார். இப்படி இந்த குற்றமிழைத்தவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்காமல் போனால் குற்றமிழைத்தவர்களுக்கு ஒரு உத்வேகம் வந்துவிடும். நாங்கள் குற்றமிழைத்து விட்டு சுதந்திரமாக சுற்றி திரிகிறோம்னு சொல்லி, அதை விட மக்கள் சொத்துக்களை சூறையாடி விட்டு நாங்கள் சுதந்திரமாக திரிகிறோம்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு திமிரும் உத்வேகமும் வந்துவிடும். அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்லி அவர் அங்கே குறிப்பிட்டிருந்தார். நியூஸ் ஃபர்ஸ்டிலும் கூட அவருடைய ஒரு நேர்காணல் இடம்பெற்றிருந்தது. அதில் சொன்ன முக்கியமான சில விஷயங்கள்ல ஒன்று, நாடு முன்னேற்றம் அடையாததற்கான காரணம் யுத்தம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த யுத்தம் முடிந்து இப்போ 15 வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கு. இந்த 15 வருட காலப்பகுதியில் 7.5 வருஷத்தில் ஆட்சியில் இருந்தது மஹிந்த ராஜபக்ச, அடுத்த 7.5 வருடத்தில் ஆட்சியில் இருந்தது ரணில் விக்ரமசிங்க. ஆக இந்த 15 வருடங்களும் இந்த 2 பேரும் தான் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தை அவர்கள் ஏன் முன்னேற்றி இருக்கக்கூடாது? ஆக இந்த காலப்பகுதிகளில் 2015 வரைக்குமே மஹிந்த ராஜபக்சவால் வாங்கப்பட்ட கடன்கள் $3 பில்லியன். அதுக்கு பிறகு 2015 2019 வரை ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சியில் பெறப்பட்ட கடன் 12 பில்லியன். அது சாதாரணமான கடன் அல்ல, 6-7% வட்டிக்கு பெறப்பட்ட கடன். இதுதான் நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக. பெற்றுக்கொண்ட கடனை விட மிக குறுகிய காலத்தில் ரணில் விக்ரமசிங்க அதிகமான கடனை அதிக வட்டிக்கு பெற்றுக்கொண்டார். இது பொருளாதார நெருக்கடிக்கு மிக மோசமான காரணமாக அமைந்ததுன்னு சொல்லி அனுர்குமார் திசாநாயக்க குறிப்பிட்டார். அப்போ நேர்காணலை நடத்தியவர் கேட்கிறாரு, எப்படி ரணில் விக்ரமசிங்க இந்த வரிசைகளை நிறுத்தி பொருட்களினுடைய விலைகளை எல்லாம் குறைத்து மக்களுக்கு நிவாரணங்களை எல்லாம் கொடுத்தார், அவரால் எப்படி இதை கொடுக்க முடிந்தது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இப்போது நாம் கடன்களை திருப்பி செலுத்துவதை நிறுத்தி இருக்கிறோம், அதுதான் முக்கியமான காரணம். ஒரு கட்டத்தில் நாடு திவாலானது என்று அறிவித்தார்கள். அதற்கு பிறகு கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இதன் மூலமாக கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு கால அவகாசம் கிடைத்தது. பல வருடங்கள் நமக்கு கிடைத்திருந்தது கடனை திருப்பி செலுத்துறதுக்கு. இதனால தான் மீண்டும் அந்த வரிசை யுகம் முடிவுக்கு வந்தது. அதை விட பொருட்களினுடைய விலையும் கூட குறைக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ நாங்கள் மீண்டும் கடனை திருப்பி செலுத்த ஆரம்பித்தாலும்
வரிசையில் நிற்க வேண்டி இருக்கும்னு சொல்லி அன்ருகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மிக முக்கியமான காரணமே ரணில் விக்ரமசிங்க தான் என்பதையும் அவர் அந்த நேர்காணலின் போது ஞாபகப்படுத்தியிருந்தார். நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய அந்த நேர்காணலில் அடுத்து அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி, உங்களுக்கு பேச்சு திறமை இருக்கிறது, அதனால் உங்களுடைய உரையை கேட்பதற்காக மக்கள் வருவாங்க, ஆனால் வாக்களிக்க மாட்டாங்க. அது மாதிரி கோட்டாபய ராஜபக்சவை கொண்டு வந்தார்கள் நாட்டை காப்பதற்காக, ஒரு சோதனை முயற்சியாக கொண்டு வந்து பெரும் கஷ்டத்தில் விழுந்தாங்க. அது மாதிரி மீண்டும் இந்த சோதனை முயற்சியாக உங்களை கொண்டு வந்து பெரும் கஷ்டத்துக்குள் விழுந்து விடுவார்களா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கும் அன்ருகுமார் திசாநாயக்க பதிலளித்திருந்தார். 22ஆம் திகதி அது நிரூபிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அன்ருகுமார் திசாநாயக்க. முன்பெல்லாம் நாங்கள் இந்த போட்டியில் ஒரு வேட்பாளராக இருந்தோமே தவிர ஒரு முனையாக நாங்கள் இருக்கல. ஆனால் இந்த முறை ஒரு பெரும் பலமான ஒரு முனையாக நிற்கிறோம். மக்கள் எங்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். இந்த முறை தேர்தலில் கட்சி இந்த தேர்தலை நடத்துவதை விட மக்கள் தான் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலை முன்னெடுத்து செல்வது மக்கள் என்று சொல்லி அதுக்கு அருமையான சில உதாரணங்களையும் கூட அவர் வழங்கியிருந்தார். புதிதாக சோதிக்கப்படாமல் எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் மேற்கொள்ள முடியாது. ஆக சோதனைகளின் ஊடாகத்தான் பல கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள முடியும். ஆனால் எங்களுடைய கடந்த கால அரசியலை பார்க்கிற நேரத்தில் நாங்கள் மக்களோடு மக்களாக நின்றிருக்கிறோம். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் எந்த விதமான ஊழல் மோசடிகளிலும் ஈடுபட்டதில்லை. எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகள் நிலைப்பாடுகள் குறித்து மக்களுக்கு தெரியும். ஆகவே இந்த அனுபவத்தினூடாகத்தான் மக்கள் இந்த முறை எங்களுக்கு வாக்களிக்க போறாங்க. ஒரு சோதனை முயற்சியாக அவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். சரி, இப்போ அன்ருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியானால் எப்படி நீங்க ஆட்சி அமைக்க போகிறீர்கள் என்ற கேள்வியும் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு அவர் சொன்ன பதில், அரசியல் அமைப்பினூடாக 3 வழிகள் இருக்கு. அந்த அரசியல் அமைப்பினூடாக இருக்கக்கூடிய 3 வழிகளினூடாக நாங்கள் ஆட்சியை அமைக்கலாம். ஒன்று, இப்போது என்பிபிக்கு 3 ஆசனங்கள் உண்டு. தான் ஜனாதிபதியானால் இன்னும் ஒரு உறுப்பினரை கொண்டு வரலாம். ஆக தான் உட்பட 4 பேர் இருக்க முடியும். ஆகவே அந்த 4 பேர் கொண்ட ஒரு கேபினட்டை உருவாக்கலாம். அது முதலாவது வழி. இரண்டாவது வழி, நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்கிற முறையில் அனைத்து விடயதானங்களையும் தன்னுடைய பொறுப்புக்கு கீழே கொண்டு வருவது. மூன்றாவது வழி, அனைத்து கட்சிகளுடனும் ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குவது. இப்படி 3 வழிகள் இருக்கு. இதில் எது சிறந்தது என்ற அந்த தருணத்துக்கு இது பொருத்தமானது என்று பார்த்து தெரிவு செய்வோம் அப்படின்னு அன்ருகுமார் திசாநாயக்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய நேர்காணல்ல அந்த கேள்விக்கு பதிலளித்திருந்தார். அடுத்ததா, வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்களா, என்ன காரணத்துக்காக உங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற கேள்வியும் அங்கே எழுப்பப்பட்டிருந்தது. அப்போ அவர் சொல்லியிருந்தார், வடக்கு கிழக்கு மலையகம்னு சொல்லி அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை தான் நாங்கள் மேற்கொள்கிறோம். சிங்கள மக்களினுடைய பெரும்பான்மையோடு மாத்திரம் தான் வெற்றி பெற விரும்பவில்லை, அனைத்து மக்களினுடைய பெரும்பான்மையோடே தான் வெற்றி பெற விரும்புகிறேன் என்பதை மீண்டும் அங்கே அவர் வலியுறுத்தி சொல்லியிருந்தார். அதில் 13 அல்லது 13+ தரப்போகிறோம் என்றெல்லாம் சொல்லி கொடுக்கல் வாங்கல் செய்ய தான் விரும்பவில்லை. தன்னோடு இணைந்து இந்த நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு அரசியலில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அவர்களையும் அழைக்கப் போகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். இனி அடுத்ததா, பிபிசியோடும் கூட ஒரு நேர்காணல் நடந்தது. அதில் அவர்கள் 7 கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். சுருக்கமாக அதற்கு அவர் பதிலளித்திருந்தார். IMF-உடனான உடன்படிக்கை தொடருமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு IMF-உடன் உடன்படிக்கையை தொடர்வோம், அதைவிட முக்கியமாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஊழல் மோசடி குறித்த சட்டத்தோடு இன்னும் அதை உறுதிப்படுத்துறதுக்கு தண்டனையும் பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லியிருந்தார். அடுத்து, நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவீர்கள் என்று கேட்டதுக்கு 1.5 வருட காலத்துக்குள்ள புதிய அரசியல் அமைப்பையே கொண்டு வருவோம் என்று சொன்னார். அடுத்ததா, பாராளுமன்றம் எப்போது கலைக்கப்படும் என்ற கேள்வியும் கேட்கப்பட்டது. 22ஆம் திகதி ஜனாதிபதியானதுக்கு பிறகு அடுத்து வருகிற அந்த 20க்குள்ள வரக்கூடிய ஒரு திகதியிலேயே பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பிபிசியுடனான நேர்காணலின் போது ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார் அன்ருகுமார் திசாநாயக்க. ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்புபட்ட 3 குழுவினர் இருக்கிறார்கள். முதலாவது, தாக்குதலை நடத்தியவர்கள். இரண்டாவது, அதை திட்டமிட்டவர்கள், தடுக்க தவறியவர்கள். மூன்றாவது, இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெறுவதற்கான அந்த இனவாத போக்கை இந்த நாட்டுக்குள்ளே ஏற்படுத்தி அதற்கான பாதையை அமைத்து கொடுத்த அரசியல் அதிகாரங்கள். இந்த 3 குழுவினர் இருக்கிறார்கள். ஈஸ்டர் தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்களில்
இந்த 3 குழுவினரும் இருக்காங்க, அப்படி இல்லைன்னா 2 அல்லது 1 ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களால் இதுக்கு விசாரணை நடத்த முடியாது. அப்படி நடத்தினாலும் கூட அவர்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால் அவர்களால் அதை செய்ய முடியாது. தங்களுடைய ஆட்சியில் இதற்கு நிச்சயமாக விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் சொல்லி பிபிசி நேர்காணலுக்கு அவர் குறிப்பிட்டிருந்தார். கேஸுக்கும் எரிபொருளுக்கும் மீண்டும் வரிசையில் நிற்கப் போகிறோமா அல்லது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க போகிறோமா? அப்படியும் இல்லை என்றால் முஸ்லிம் தலைமைகள் அதுபோல தமிழ் தலைமைகள் இப்போது ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு பக்கத்தோடு நின்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறோமா? சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடுப்போம்.